நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பாத்திரம் நோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நோவாவை குறித்து பேசுவதற்கு கூட நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. அநேக ஜனங்களை குறித்து நாம் பேச முடியும், ஆனால் வேதத்தில் இருக்கிற சில ஜனங்களை குறித்து நாம் பேச முடியாது. ஏனென்றால் அநேக காரியங்கள் அவருடைய சாயலுக்கு நாம் ஒத்து வராததினால அதை பேசுவதற்கு கூட நமக்கு தகுதி தேவை என்பதை மிகவும் நம் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். இந்த நோவாவை குறித்து அவனை அறிமுகப்படுத்தும் போது வேதம் சொல்லுகிறது, நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். இதுதான் அவனுடைய வம்ச வரலாறு. நோவாவினுடைய வரலாறு என்று சொன்னால், நான் இன்னாருடைய மகனாகும், நான் இவர்களுடைய பேரன் பேத்தியாகும், நான் இவர்களுடைய அதுவாகும் இதுவாகும், எனக்கு இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களாகும் என்று சொல்லி நீங்களும் நானும் பேசிக் கொள்ளுவது போல பேசுவதை விட, நோவா அப்போது இருந்தவர்களுக்குள்ளே, அங்கே வாழ்ந்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்களுக்குள்ளே அவன், வேதம் சொல்லுகிறது, உத்தமனுமாய் இருந்தான், நீதிமானாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. இதுதான் ஒரு மனுஷனை பற்றி பேசப்பட வேண்டிய ஹிஸ்டரி. உன்னை பத்தி ஜனங்கள் சபையில, சந்தையில, தெருவுல, ஊர்ல பேசணும்னா அவர்கள் இப்படி பேச வேண்டும்: நீதிமானும் உத்தமனுமான மனுஷி, நீதிமானும் உத்தமனுமான மனிதன் என்று சொல்லி. இன்னைக்கு நம்மை குறித்து வேதத்திலேயே, வேத வார்த்தைகளிலே சொல்லப்படுகிற இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கான ஒப்புமை இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்கும்படி இந்த காலை வேளையில அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீ என்னத்தை சம்பாதித்தாய், நீ என்ன காரியங்களை சாதித்தாய் என்பதை பற்றி பேசுவது வேத வார்த்தைக்கும் வேதத்திலே காணப்படுகிற ஜனங்களுக்கும், கிறிஸ்துவை அறிந்தவர்களாகிய நமக்கும் அது அசிங்கமாய் இருக்கிறது. உலக ஜனங்களோடு உன்னை ஒப்பிட்டு பார்க்கும் போது உன்னிலே காணப்பட வேண்டிய வித்தியாசம் இந்த இரண்டு காரியங்கள், இந்த இரண்டு பதங்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நோவாவை குறித்து திரும்பவுமாக இந்த வருஷத்துல நம்ம பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குமோ, அல்லது இந்த வாழ்க்கையில நமக்கு அப்படிப்பட்டதான சாத்தியங்கள் இருக்குமோ என்பதை நமக்கு தெரியாது. அதனால கிடைக்கப்படுகிற நேரத்துல அவனுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்ப்பது மிக அவசியமான ஒன்று. அதனால வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற நோவாவின் இன்ட்ரோடக்ஷன் அப்படியாகிறது. திரையரங்குகள்ல புதிதாக ஒரு படம் வருகிறது என்றால் அந்த கதாநாயகனை காண்பிப்பதற்கு முன்பதாக ரொம்ப பெரிய பகட்டு பண்ணி கொண்டு இருப்பார்கள். அப்படி இப்படி ஏதாவது காரியங்களை போட்டு கடைசியில் அவன் எங்கேயோ திரும்பி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காண்பிச்சு அப்புறம் குனிஞ்சு நிமிர்ந்து அப்படி காமிப்பார்கள். ஒரு சாதாரண காசுக்காக கேவலமான அருவருப்பான காரியத்தை அரங்கேற்ற போகிற ஒரு மனிதனுக்கு அப்படி ஒரு காரியம் உண்டானால், உன்னை ஜீவனோடு காக்கும்படி தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட மிக முக்கியமான பாத்திரமாகிய நோவாவை குறித்த அறிவு நமக்கு முதலாவது உண்டாயிருக்க வேண்டும். அங்கே வாழ்ந்தவர்களில் இங்கே முன்னாடி உள்ள காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். கர்த்தர் சபித்த பூமியிலே நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். There is a reason for giving a name Noah. அவனுடைய பிறப்பை குறித்து இங்கே பார்க்கும் போது அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The land, entire earth was cursed by the God. கர்த்தரால் சபிக்கப்பட்டிருந்தது. இந்த தேவன் சபித்த இந்த பூமியிலே ஏற்கனவே ஏதேனை விட்டு வெளியே அனுப்பப்படும் போது கடினமான உழைப்பிடுகளின் மத்தியிலே நீ உன் உணவை கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் அவனை சபித்து அனுப்பினார். அவன் பெற்ற பிள்ளைகளின் நிமித்தமாக விளைச்சலை கொடுக்கிற பூமியையும் தேவன் சபித்தார். இந்த சாப பூமியிலே எழும்பின இந்த ஜனக்கூட்டம் தங்களை பாவத்தினால் நிரப்பிக் கொண்ட அந்த சமயத்துல அவன் பிறக்கும் போதே அவன் மேல் ஒரு தரிசனம் இருந்தது. இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி இவனுக்கு நோவா என்று பெயரிட்டான்.
என் தேவனாகிய கர்த்தர் அந்த நோவாவை கொண்டு செய்த காரியம் பெரிதாயிருக்கிறது. அவன் நோவா என்று அவனுக்கு பெயரிட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த நோவாவை என் தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது, தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. நன்றாக நீங்கள் இந்த வசனத்தை உற்று நோக்குவீர்களேயானால், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இங்க மனஸ்தாபப்பட்டது யார்? இங்க மனஸ்தாபப்பட்டது நோவாவின் மனைவியா? மனஸ்தாபப்பட்டது நோவாவின் பிள்ளைகளா? மனஸ்தாபப்பட்டது நோவாவோடு வாழ்ந்த இந்த அக்கிரமத்தினால் வளர்ந்த இந்த ஜனங்களா, அல்லது நோவாவா? வேதம் சொல்லுகிறது மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். Now you have to make a link with the name of Noah. முன்னாடி நம்ம பார்த்தோம், அங்கே வசனம் சொல்லுகிறது அவன் தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டார்கள். நோவா is the exact character or the personality to console God. அங்கே மனஸ்தாபப்பட்ட தேவனை தேற்றும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நோவா. நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே தேவனாகிய கர்த்தர் மனிதனை ஆசையாய் உண்டாக்கினார். மனிதன் மேல தம்முடைய சாயலை வைத்தார். அவனுக்குள் தம்முடைய தேவ சுவாசத்தை வைத்தார். அவனை நாம சங்கீத பகுதியில பார்த்தது போல ஆகாயங்களுக்கும் சமுத்திரங்களுக்கும் நட்சத்திரங்களுக்கும் அவனை ஆளுகை செய்யும்படியான ஆளுமையை கொடுத்திருந்தார். அந்த கேவலமான மனிதன் தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்படும்படி நடந்து கொண்டான். அந்த மனஸ்தாபத்தை நோவா தேற்றினான் என்று வசனம் சொல்லுகிறது. There was a person to console God. தேவனாகிய கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறதை, அந்த மனஸ்தாபத்தை தேற்றும்படியாக ஒருவன் பூமியில உருவாயிருக்க வேண்டும் என்றால் அதுதான் நோவா என்று நாம் பார்க்கிறோம். What was the character to make him such a great man? நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். இந்த காரியத்தை குறித்த சாத்தியக்கூறு இல்லாத உனக்கும் எனக்கும் நோவாவின் தன்மை விளங்காது. அவனை பைத்தியக்காரன் போலதான் பார்த்து கொண்டிருப்போம். இன்னைக்கு அநேக நேரங்களில நீதிமான்களும் உத்தமர்களும் பைத்தியக்காரர்கள் போலதான் பார்க்கப்படுகிறார்கள். வேதம் அதை தான் இன்னைக்கு சொல்லுகிறது. இவன் தேவனை தேற்றும்படி அவன் பெயரிடப்பட்டவன். மனஸ்தாபப்படுகிறவர்களுக்கு தான் தேற்ற வேண்டிய அவசியம் உண்டு. மனஸ்தாபப்படுகிறவர்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான் தேற்ற வேண்டிய அவசியம் உண்டு. இங்கே வேதம் சொல்லுகிறது இவன் தேவனாகிய கர்த்தர் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாய் இருந்தது. அப்பொழுது கர்த்தர் தான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார் என்று சொல்வது. The total thing will be completely collapsed. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இவைகள் எனக்கு வேதனையை உண்டாக்குகிறது என்று கர்த்தர் சொன்னார். அதே மனிதன் தேவ சாயலில் இருக்கிற மனுக்குலம் திரும்ப பூமிக்கு வருவதற்கு இவன் காரணமாக இருந்தான். He was making him as something relevant to God. கர்த்தரை, தேவனை தேற்றின மனிதன் என்றவனை நாம் பார்க்கிறோம். வேற ஒரு காரியமும் தேவனுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கவில்லை. அப்பொழுதுதான் தேவனுடைய கண்கள் இந்த ஜன கூட்டத்திற்கு மத்தியிலே கண்டுபிடிக்கிறது தம்மை தேற்றும்படி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லி. நமக்கு என்னைக்காவது அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்திருக்கிறது? அதை பத்தி நினைப்பு உண்டா? நல்ல சாப்பிடும், நல்லா தூங்குறோம். அதை மிஞ்சின சில நேரங்களில பெருமைக்கு, ஆகடியத்திற்கு எதையாவது காரியங்களை செய்வோம். இல்லைன்னா நல்லா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், உன் சந்ததிக்கு சொத்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறேன். சாபக்கேடான காரியங்களை செய்வதற்காக ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தேவனாகிய கர்த்தருடைய மனஸ்தாபத்தை மாற்றும்படி தேடுகிற கூட்டத்தில் நீ காணப்படுகிறாயா? 2024ஆம் வருஷத்துல கொஞ்சம் உன்னை மாற்றிப்பா. இந்த ஜனம் சீர்கெட்டு சீரழிந்து போகிற இந்த ஜன கூட்டத்திற்கு தேவனாகிய கர்த்தர் திரும்பவும் அதே மனஸ்தாபத்தை வைக்கிறது. அதை தேற்றும்படியான நோவாக்கள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் உன்னை கண்டு தன் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியுமா? இங்கே வாழுகிற இந்த சபையில இருக்கிற இந்த ஜனத்தை பார்த்து இந்த துன்மார்க்கமாய் சீர்கிட்டு போகிற இந்த சூழ்நிலைகளுக்கு மத்தியில இருக்கிற இந்த ஜனத்தை மீட்கும்படியாக ஒரு நீதிமானாக, உத்தமனாக உன்னை கர்த்தர் பார்க்க முடியுமா? அதுதான் சபைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. சபைக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு அதுதான்.
தேவனாகிய கர்த்தர் உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறவனுடைய நோக்கம் அதுதான். தேவனாகிய கர்த்தர் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறதற்கான காரணம் அதுதான். டோட்டலா கிட்டத்தட்ட 4-5 அதிகாரங்களுக்குள்ள டோட்டல் வேர்ல்டு க்ளோஸ் ஆகுது. பைபிள்ல நீங்க பார்க்கும்போது ஆதியாகமத்துல பார்த்தோம், இப்ப நம்மளுடைய கணக்குப்படி 3வது வாரத்துல உலகம் முடியுது. தேவனுடைய கோபம் அப்படிப்பட்டது. மனுஷனை ஆசையா மண்ணெடுத்து அழகாக செய்து தம்முடைய சாயலை கொடுத்து சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்து அவனை ஏதேனில வைத்து அழகு பார்த்து பொன்னும் வெள்ளியும் ஓடுகிற ஆறுகள் பாய்கிற ஏதேனில வைத்து பார்த்து அதே ஆண்டவர் within 5 chapters he is closing the whole chapter. க்ளோஸ் பண்றார். அதான் மனுஷனுடைய லட்சணம். உன்னுடைய வாழ்க்கையில தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இல்லாத போது உன் நிமித்தம் தேவன் மனஸ்தாபப்படுகிறார் என்பதை அறிந்து கொள். நோவாவை பார்க்கிறார். அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் பேருக்கு ஏற்றபடி வாழ்ந்தான். நம்மளுடைய பேருக்கு ஏற்றபடி வாழ்கிறோமா? நம்ம பழைய பேருக்கு ஏற்றபடிதான் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஞான ஸ்நானம் எடுத்து நமக்கு நிறைய பேருக்கு ஞான ஸ்நானம் எடுத்தப்ப என்ன பேருன்னு கூட தெரியாது. யாராவது திடீர்னு ஞான ஸ்நான பேரை சொல்லி கூப்பிட்டா நீ யாரையோ கூப்பிடுறாங்கன்னு பார்த்துட்டு போயிட்டு கொஞ்சம் கூட உன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்தவத்திற்கான சாயல் கிடையாது. இம்மைக்காக தேடுகிறவர்கள். But there was a person called Noah. He doesn't have the thinking and ability of the world. உலகத்தை பற்றின சிந்தையற்றவன். அதனாலதான் அவன் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அவனை குறித்துதான் தியானிக்கும்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். போதும். ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படியாக என் தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை இந்த நோவாவுக்கு சொல்லுகிறார். நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். A single verse says the whole thing about Noah. Why was Noah selected as the person for doing this a great job? ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நோவா தேர்ந்தெடுக்கப்பட்ட காரணம், the basic qualification says that he was a perfect man. அவன் ஒரு நீதிமானாக இருந்தான். அவன் உத்தமனாக இருந்தான். அதனால தேவனாகிய கர்த்தருடைய மனஸ்தாபத்தின் மத்தியில தேவன் ஒரு புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறார். Let us try to redeem some people who are giving the ear to our words. நம்மளுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற சிலரை எடுப்போம் என்று கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அதுல முதல் பங்கானவன் நோவாவாக இருக்கிறான். அதனாலதான் தேவனாகிய கர்த்தர் அந்த நோவாவை தேர்ந்தெடுத்தார். அந்த உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தா அவன் என்ன செய்வான் தெரியுமா? கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்வான். அவ்வளவுதான். இன்னைக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்யறவங்க யாரு? உத்தமன் கேட்டா நான் தான் உத்தமன். உனக்கு என்னை பத்தி என்ன தெரியும்? நீ இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்ப. உனக்கு என்னை பத்தி தெரியுமா? என் இடத்துல உன்னை வச்சு பாரு, உன் இடத்துல என்ன வச்சு பாரு, என் இடத்துல ஆண்டவரை வச்சு பாரு. நான் யோபு இடத்துல இருக்கிறேன் தெரியுமா? நான் அந்த இடத்துல இருக்கேன். நீ எந்த இடத்துல இருந்தா என்ன? எல்லாம் டோட்டலா நிக்கிரகம் பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை. The entire world is ready to be getting collapsed. But there was a man called Noah. எல்லாமே மோசமா போச்சு. பாவம் பெருகி கிடக்கிறது. எல்லாம் கம்ப்ளீட்டா நாசமா போச்சு. அதன் மத்தியில ஒரு பெரிய குடும்பத்துல இருக்கிறான் நோவா. தனிப்பட்ட மனுஷனா இருந்தா கூட பரவாயில்ல. எதையோ செஞ்சுட்டு எனக்கு என்னமோ பைத்தியவாக்கள் பண்றானுங்க. அப்படி எதையோ செய்யறான் என்று சொல்லுவதற்காக கிடையாது. குடும்பம் கிடையாதுன்னா அவன் கோமாளியா என்ன செஞ்சாலும் உலகம் ஏத்துக்கும். குடும்பங்கிற ஒரு பெரிய போராட்டமான யுத்த காலத்துல இருக்கிறவன் நோவா. உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். என்ன செஞ்சான்? வசனம் அழகாய் சொல்லுகிறது. Nothing was added and nothing was reduced. The Bible says நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான். That says that shows that you are a நீதிமான். நீ கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்கிறவன் தாங்க நீதிமான். கர்த்தர் கட்டளையிட்டபடி செய்கிறவன் தான் உத்தமன். கர்த்தர் கட்டளையிட்டபடி உன் வாழ்க்கையில என்ன செஞ்சிருக்கிற? That is the first question when you are making some relationship with Noah. கர்த்தர் சொன்ன காரியம் உன்னுடைய வாழ்க்கையில என்ன இருக்கிறது? கர்த்தர் சொன்ன காரியம் உன் வாழ்க்கையில அப்படியே டைல்யூட் ஆயிட்டே இருக்கு. ஏவாளினா கர்த்தர் சொன்னாரு, ஆனா அவர் இப்படி சொல்லல, அவர் அப்படி சொல்லி இருப்பாரு. அவர் நமக்கு சொல்லல, அவர் அவங்களுக்கு சொல்லி இருக்கிறார். அவர் இப்போ சொல்லல, அவர் அப்போ சொன்னார். ஆனா கர்த்தர் சொன்னவர் தான். 4 அதிகாரத்துல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ற கர்த்தர் உனக்கு இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கொடுத்திருக்கிறார். The same thing is going to happen. Nothing is going to be added.
வேதம் சொல்லுகிறது நோவா உத்தமனும் நீதிமானுமாய் இருந்தான். காரணம் கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தான் என்று வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் கட்டளையிட்டபடி எல்லாம் செய்கிறவன் தான் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்க முடியும். இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடி இந்த நோவா என்ன செய்தான் அதை குறித்து நாம் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிங்க. சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு, அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். போதும். பூமியிலே பலுகி பெருகும்படியாக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் செய்கிறார். நான் இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிக்க போறேன், ஆனால் ஒரு காரியம் உண்டு, பூமியிலே திரும்பவும் இவைகள் பலுகி பெருக வேண்டும். இந்த வார்த்தை இதுக்கு முன்னாடி எங்க கேட்டோம்? ஆதாமை ஏவாளையும் தேவனாகிய கர்த்தர் உருவாக்குவது சொன்னார். The only blessing which comes from the God says that everything should be expanded, everything should be reproduced. நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் சுருங்கி சுருங்கி சுருங்கி. அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா தாங்கள் குடும்பங்கள்னு சொல்லி தான் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன், அண்ணன், தம்பி எல்லாரையும் போட்டு இழுத்து கொண்டு போவாங்க. அதுக்குதான் சோறு போட ஆட்கள் இல்லாட்டாலும் சண்டைக்காவது ஆட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு எங்கேயாவது பிரச்சனைனா அவங்க எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடும். அடுத்த கட்டமா தான் குடும்பத்துக்கு மட்டும் வந்தாங்க. தன்னுடைய மகன், மகா, மருமகா, தங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா கொஞ்சம் குறைஞ்சு அதுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் ஆகுது அப்படின்னு இருந்தாங்க. இப்போ தன்னுடைய தான் மனைவியின் மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டான். அதை தாண்டி இப்ப தான் மட்டுமே என்று வாழுகிற அளவுக்கு வந்துட்டான். மனைவி ஒரு 6 மாசத்துல டைவர்ஸ் பண்ணிட்டு எப்படியும் பிசாசு தான் கட்ட போறோம், அது 6 மாசம் அதோட கிடந்து வாழ்ந்து அதை தொலைச்சு கட்டிட்டு திரும்ப தான் மட்டும் வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்படிதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இங்கே தேவனாகிய கர்த்தருடைய திட்டம் என்ன? பலுகி பெருகுங்க. You have to expand your generations. அதுதான் எங்க வந்து நினைச்சு நோவா காலம் வரைக்கும் 6 அதிகாரங்கள்ல வந்து நாசமா போயிருச்சு. திரும்பவும் கர்த்தர் சொல்லுகிறார் பலுகி பெருங்க. அதுக்கு என்ன நடக்கணுமா? எல்லா மிருக ஜீவன்களையும், அதுதான் 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். கீழே உள்ள வசனங்களை வாசிக்கலாம். 8ஆம் வசனத்துல இருந்து தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் வேலைக்குட்பட்டனர். 7 நாள் சென்ற பின்பு பூமியின் மேல் ஜலப்பிரளயம் உண்டாயிற்று. போதும். தேவனாகிய கர்த்தர் நோவாவுக்கு ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்கிறார். நீ ஒரு பேழையை உண்டாக்கப்பா, அந்த பேழைக்குள்ள எல்லா மிருக ஜீவன்களும் ஜோடு ஜோடாக, சுத்தமானவைகள் 7 ஜோடிகளும் சுத்தமல்லாதவைகள் 2 ஜோடிகளுமாக அந்த பேழைக்குள் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த ஜலப்பிரளயத்திற்கு பின்பதாக இவைகள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி மீதமுள்ளவைகள் எல்லாவற்றையும் நான் அழித்து போட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோவா பேழையை செய்யும்படி அழைக்கப்படுகிறான். நோவா பேழையை செய்யும்படி அழைக்கப்படுகிறான். நோவா குடும்பம் இல்ல, நோவாவினுடைய அடிமைகளோடு அல்ல. நோவா was the only person that says that he is the righteous man. கர்த்தர் சொன்னபடி செய்ய ஒரு மனுஷன் போதுங்க. இங்க நமக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு 4 பேர் கையாளுக வேண்டி இருக்கு. அப்படி 4 கையாளுக இல்லைன்னா நம்ம மூஞ்சி இஞ்சுதுன குரங்கு மாதிரி இருக்கு. நமக்கு எப்படியாவது 4 கையாளுக வேணும். நோவா உற்சாகமாக தேவனுடைய பணியை செய்யறான். அங்க போய் மரத்தை வெட்டிட்டு வாங்குறாரு, வெட்டிட்டு வர அவர் ஒரு சைஸ் சொல்றாரு. எல்லா மிருக ஜீவன்களும் ஒரு ஜோடி உள்ள போகணும்னாலே இடம் பசுமா நமக்கு. நம்ம வீட்டுக்குள்ள ஒரு ஜோடி நாய் வரணும், நம்ம வெளியே போய் ஆகணும். ஏன்னா அதுக்கு மேல நம்மளால அங்க இருக்க முடியாது. அது கூட ஒரு ஜோடி வேற ஏதாவது ஒரு மிருகம் வரணும். ஒரு ஜோடி பறவை உன் வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா உன் வீட்டுக்குள்ள வேற யாரும் கால் வைக்க முடியாது. அது இங்க அங்க அங்க இங்கன்னு எல்லா இடத்துலயும் கண்ட இடத்துல அசிங்கம் பண்ணி அதை நாசமா அப்படியே நம்ம நடுவில் உட்காந்துருக்கோம். இங்கே பேடைக்குள்ள இவ்வளவும் போகணும், இவ்வளவும் போகணும். தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கட்டளையில அவனுக்கு கூட யாருமே வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சாவலுக்கு ரெடியா இருக்காங்க. அப்ப நோவாவை அவர்கள் வித்தியாசமாய் பார்க்கிறார்கள். தேவனுடைய மனஸ்தாபத்தை தேற்றும்படியான ஒருவனை கர்த்தர் தேர்ந்தெடுத்து உத்தமனும் அவன் நீதிமானுமாய் இருக்கிறான் என்று கண்டுபிடித்து அவனிடத்துல கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொன்ன எல்லாவற்றையும் செய்தான் என்று வேதம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. கர்த்தர் சொன்ன காரியத்தை செய்ய உனக்கு கூட ஆள் தேவை. கூட ஆள் சேர்த்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கூட ஆள் இல்லைங்கிறக்காக நீ கோபப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சந்தோஷம் இல்லாம இந்த வேலையை செஞ்சிருக்க முடியாது. எங்கேயோ ஒரு பக்கம் புடுங்கிட்டு போயிருக்கும். அவன் செஞ்ச நோவாவின் பேழையை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது. அந்த பேழையை அவன் அவ்வளவு தீர்க்கமாக அழகாக செஞ்சான். ஒருவேளை குடும்பத்துல இருக்கிற மருமகனாவது அல்லது மகனாவது யாராவது ஒத்துழைச்சிருப்பாங்கன்னா அதுவும் கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்கிறத குறிச்சு கடைசியில நம்ம பார்க்கிறோம். அதுக்கு முன்னாடி ஏதாவது வேலை செஞ்சிருக்கான், அவன் ஏதாவது காம் இதை செஞ்சான், சேர்த்து இதை செஞ்சான், அவன் மனைவி இதை செஞ்சான்னா இங்க எழுதியிருப்பாங்க. முதல்ல அதை எழுதியிருப்பாங்க. நமக்கு ஒண்ணு செஞ்சிருக்க மாட்டாங்க. அதை பூரா தெண்டத்துக்கு தான் இருந்திருக்கும்.
நம்ம வீடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அங்கேயும் இருந்திருக்கும். Noah was the only person. அவன் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் செய்கிறான். அவனுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அநேக ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி பேசியிருப்பார்கள், நகைத்திருப்பார்கள், கேவலமாக பேசியிருப்பார்கள், சாத்தியக்கூறு இல்லாத காரியத்தை செய்கிற ஒரு பைத்தியக்காரன் என்று அவனை ஏளனப்படுத்தி இருப்பார்கள். எல்லாமே இருந்திருக்கும். பட் the Bible says கர்த்தர் சொன்னபடி செய்யலாம். இன்னைக்கு கர்த்தர் சொன்னபடி நீ செஞ்சின உன்னை யாராவது பைத்தியக்காரன் சொல்லுவானா? கர்த்தர் சொன்னபடி செஞ்சா உன்னை தலையில் தூக்கி வச்சு உலகமும் ஆடும், தேவனும் ஆடுவார். ஆனா அப்ப கூட செய்ய முடியலையே. ஆனால் இவன் எப்படி செய்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இட் வாஸ் a great project with physical and mental efforts. மூளையிலும் அவன் காரியத்தை வேலை செய்யணும், சரீரபூர்வமாகவும் பணிகளை செய்யணும், சுத்து வட்டாரங்களில் இருக்கிற காரியங்களையும் சேர்த்தாகணும். அவனுக்கும் மனைவி உண்டு, இருக்கிறதுல பெரிய பேர்டன். அதுவும் தன்னுடைய கருத்துக்களை ஒரு பக்கம் இருந்து சொல்லி அவனை உபத்திரவப்படுத்திட்டு தான் இருந்திருக்கும். In between that he was successfully doing the project. அதான் உத்தமன். நீ சும்மா உத்தமன்னு உன்னை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக தான் நோவாவை கர்த்தர் எழுதி வச்சிருக்கிறார். ஒரு ஆள் நம்ம அதை சொல்லவும் மாட்டோம். ஆனா வேதம் சொல்லும்படி நீ வாழணும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற பர்சன். இந்த நோவா அவன் தன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தீர்க்கமாக செய்தான். எப்படிப்பட்டது? சாதாரணமான ஒத்த ஆள் செய்யற வேலை கிடையாது. இந்த பணிகள் எல்லாவற்றையும் அவன் தேவனுக்கு முன்பாக உண்மையாய் செய்தான், உத்தமமாய் செய்தான். எனக்கு தெரிந்தவன் உற்சாகமாய் செய்திருப்பான். இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரத்துல அந்த வேலையை முடிக்க முடியாது. பிசிக்கல் ஒர்க்கு நமக்கு சுத்தமாவே கிடையாது நிறைய பேர். அதனாலதான் இந்த நோவாங்கிற ஒரு கேரக்டர் பைபிள்ல இருக்கு. ஒரு நீ உத்தமனா இருந்தா, நீ நீதிமானா இருந்தா ஜட்டம் மாதிரி சாப்பிட்டுட்டு எரும மாடு மாதிரி உட்கார்ந்துருக்க மாட்டேன். பிசிக்கல் ஒர்க் இருக்கு. வீட்டுல ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட ஒரு ஆளை தேடிட்டு தான் உட்காந்துருக்கோம். அதுக்கு 100 காரணம் சொல்லுவோம். சுத்தி இருக்குதா என்கிட்ட, ஆணி இருக்குதா என்கிட்ட, கை இந்த கை நொண்டி, இந்த கை சரியில்லை, அது இல்லைன்னு எதையாவது ஒரு காரணத்தை சொல்லுவேன். நோவா வாஸ் நாட் a carpenter. நோவா ஒரு இதற்கென்று படிச்சு கற்று தேர்ந்தவன் என்று பைபிள் சொல்லல. There was none of the person to say that, but the only qualification the Bible says, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீ நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தால் கர்த்தர் உனக்கு காரியங்களை கற்பித்து கொடுத்து நீ எல்லா காரியங்களிலும் கர்த்தர் உன்னை சுறுசுறுப்பாக வைத்திருப்பார். நோவா ஒரு சுறுசுறுப்பானவன். இந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில இருக்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தருடைய தேவையை நீ பூர்த்தி செய்ய முடியும். இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இஞ்சின குரங்கு மாதிரி உட்காந்துருக்கோம். முதலாவது நல்லா வடிவா போனோம், வந்தோமா, சாப்பிட்டோமா, வீட்டுல போய் கொஞ்ச நேரம் தூங்கணுமா, இல்லைன்னா வண்டி எடுத்து அப்படியே ஊரை சுத்தணுமான்னு இருந்தோம். இப்ப அதுக்கு வழி இல்லாம சாயங்காலம் சண்டே கிளாஸ் ஆகுதுங்கன்னா இன்னும் போற போகல என்ன உயிரை வாங்குவானோ தெரியல. ஒரு 2 மணி நேரம் ப்ராஜெக்டுக்கு உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நோவா அவன் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட கர்த்தர் கொடுத்திருக்கிறார். He wants to get the next generation to come towards God. அடுத்த ஒரு பெரிய தலைமுறையை, அடுத்த ஒரு சகாப்தத்தை கொண்டு வரும்படியான ப்ராஜெக்ட் எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. மலைகள் மூடப்பட்டது, சிகரங்கள் மூடப்பட்டது. அந்த சிகரங்களுக்கு மேலாக போய் நிற்க வேண்டிய ஒரு வேலையை ஒரு ஒத்த மனுஷன் கையில கர்த்தர் அந்த பெரிய ப்ராஜெக்ட் கொடுக்குறாரு. நம்ம கிட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்ம கிட்ட அந்த முன்னாடி கிடக்கிற கதவு கண்டு கிடந்துச்சுன்னா 22 வருஷம் ஆனாலும் சரி, அதை யாராவது ஒரு ஆள் வந்து மாட்டினாதான். மற்றபடி அது மேல சாயும், அது உழுகுதுங்குவோம், அது தொங்குதுங்குவோம், அது அப்படி போயிடுச்சு, அது புடுங்கிட்டு போயிடுச்சு, அது ஸ்க்ரூ கண்டுட்டு போயிடுச்சு. நீ மாட்டினா நிக்காது, நான் மாட்டினா நிக்காது. ஒத்த கதவு. நோவா பேழையை செய்தான். Because the quality of the Noah is உத்தமனும் நீதிமானுமாயிருந்தான். வேற எந்த காரியமும் அவனை பத்தி சொல்லப்படவே இல்லை. If he is a person like that, whatever the God says, he will do that. என்னவா இருந்தாலும் செய்வாங்க. அவங்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்திருக்காரு. எல்லா மிருக ஜீவன்கள் முதல்ல அடங்குமா, மாடை கட்டி கொண்டு வரணும், யானையை கொண்டு வரணும், எல்லாத்தையும் கொண்டு வரணும். ஊரே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதற்கு மத்தியில் இந்த காரியத்தை செய்யணும். அவன் நோவா தேவனாகிய கர்த்தருக்கு பிரியமானதை செய்தான். எங்கன்னா வித் ஹிஸ் ஃபேமிலி. இன்னைக்கு நமக்கு இருக்கிற பெரிய போராட்டம் என்னன்னா குடும்பம் தான். நம்ம குடும்பத்துல எந்த ஆளும் எந்த வேலையும் செய்யாது. நம்ம மட்டும் தான் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம். மற்றது பூரா எரும மாடு மாதிரி வரும், சாப்பிடும், அது பாட்டு போயிட்டு இருக்கும். குறை மட்டும் தான் சொல்லும். நோவா வீட்லயும் அதுதான் காரியத்தை செய்து கொண்டு இருக்கு. அது பாட்டுக்கு மற்றதெல்லாம் வந்துச்சு, சாப்பிட்டுச்சு, ஏதாவது பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு கிடக்குறான் அப்படின்னு சொல்லி பார்த்து கொஞ்ச நேரம் சிரிச்சிருக்கும். வேண்டுமானா உட்கார்ந்து அந்த குடும்பம் அட்வைஸ் பண்ணிருக்கும். மகனா மருமகா எல்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணிருப்பாங்க. பைத்தியம் மாதிரி செஞ்சுட்டு இருக்கியா, மழையவே காணும், இங்க எல்லாம் பஞ்சத்துல செத்துட்டு கிடக்குறான், நீ உட்காந்து பேழையை செய்யறேன், மழை வருதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், முட்டாளம் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே நோவா சொல்லுகிற காரியம் என்ன? கர்த்தருடைய பார்வைக்கு நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான், கர்த்தர் சொன்னதை செய்தான். அங்க நோவா எப்படி செஞ்சிருக்கணும்? இது எல்லாத்தையும் டாலரேட் பண்ணி செஞ்சிருக்கணும். மழை வர ஆரம்பிக்கும் போதுதான் கொஞ்சம் இதுகளுக்கெல்லாம் மண்டையில ஏறி இருக்கும்.
திரும்பவும் அதெல்லாம் மண்டை விட்டு போயிருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேல பேழைக்குள்ள இருந்திருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டம் வந்திருக்கலாம், இல்ல வேற ஏதாவது வந்திருக்கலாம். உள்ள இருந்த குடும்பம் சும்மாவா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அது அறிவு பேசியிருக்கும். வெளியவே கிடந்து செத்து தொலைஞ்சிருக்கலாம். இந்த ஆளு இனி என்ன பண்ண போறான்? எல்லா இடமும் தண்ணி நிறைஞ்சு கிடக்கிறது, ஒரு காரியமும் கிடையாது. இவன் பேச கேட்டு இந்த பேழைக்குள்ள வந்து இங்க சாவறதுக்கு அந்த மிருகங்களுக்குள்ள கிடந்துன்னு சொல்லி அங்கேயும் ஒரு பெரிய போராட்டம் இருந்திருக்கும். போராட்டம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. இவைகளை இவன் எப்படி டாலரேட் பண்ணினான்? அதற்கு ஒரே ஒரு பேசிக் குவாலிபிகேஷன், உத்தமனும் நீதிமானுமாய். இந்த குவாலிட்டி உன்னுடைய வாழ்க்கையில இருந்தா உன்னுடைய முகம் சோர்ந்து போகாது. இந்த குவாலிட்டி உன்னுடைய வாழ்க்கையில இருந்தால் உனக்கு சோர்வு தெரியாது, உனக்கு கோபம் வராது, உனக்கு கஷ்டமா இருக்காது. இவைகள் நோவா கிட்ட இருந்ததுனாலதான் கர்த்தர் இந்த பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்தாரு. நம்ம கிட்ட என்ன ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு? சாதாரண ஒரு பாத்திரங்கள் ஒரு வேலையை கொடுத்திருப்பாரு. அதுக்கு நம்ம பண்ற பண்ணாட்டுன்னா அடாடா. உன்னுடைய வாழ்க்கையில தேவன் எப்படி பெரிய காரியங்களை கொடுக்க போற? நீ எப்படி பெரிய காரியங்களை செய்ய போற? தேவனாகிய கர்த்தரை தேற்றும்படியான காரியங்கள் உன் வாழ்க்கையில எப்படி அரங்கேற போகிறது? வேதம் அதைதான் நம்மை பார்த்து நோவாவின் மூலமாக கேட்கிறது. 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். உன்னிடத்தில் இருக்கிற சகல மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோட வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது. பூமியின் மேல் அவைகள் பலுகி பெருக கடவது. என் தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பின்பதாக வெளியே வரணும்னா நோவாவை போன்ற தரிசனம் உள்ளவர்கள் வேண்டும். இங்கே நோவாதான் உன்னிடத்தில் உள்ளவைகளை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உருவாக்கினவைகள் என்று சொன்னது இப்பொழுது நோவாவிடத்திலிருந்து வந்தவைகள் என்று பார்க்கப்படுகிறது. தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டது என்று சொன்னவைகள் எல்லாம் இன்னைக்கு நோவாவால் காக்கப்பட்டவைகள் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. நோவாவின் நிமித்தம் அந்த அத்தனை திரள் கூட்டமான அந்த மிருக ஜீவன்களும் அவனுடைய குடும்பமும் காக்கப்பட்டு அவைகள் பேழையிலிருந்து அவைகள் வெளியேற்றப்படுகிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அவரை தேற்றுகிறவர்களாக இருந்தால் அவர்களை தேவனாகிய கர்த்தர் உயர்த்துகிறவராக இருப்பார். அனைத்து காரியங்களும் அழிந்து போனாலும் அதன் மத்தியில தேவனாகிய கர்த்தர் அவருக்கு பிரியமான ஜனத்தை அழிவிலிருந்து மீட்டெடுப்பார். நம்ம என்ன காரியங்கள் என்ன பூமியில சம்பவித்தாலும் நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. ஜோம் பண்ணியாச்சு எல்லாம் நடக்கும். ஜோம் பண்ண உனக்கு தான் இருக்கிறதுலே மோசமா நடக்கும். ஏன்னா நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை கொண்டு போய் காமிச்சிட்டு வர, உன் லட்சணத்தை காமிக்கிற, எப்படிப்பட்டவங்கிறத காமிச்சிட்டு வர. அவர் பார்க்கும் போது உத்தமமும் நீதியும் உன் வாழ்க்கையில காணப்படாது என்றால் முதல் அடி உனக்கு தான். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிற இந்த குணாதிசயங்கள் இருந்தால் நோவா தன்னை மட்டும் காத்தவனாக அல்ல, தன் குடும்பத்தை மட்டும் காத்தவனாக அல்ல, திரும்பவும் ஒரு சந்ததியை பலுகி பெருகும்படியாக அவைகளை காப்பாற்றி கொண்டு வருகிறான். அடுத்த ஜெனரேஷனுக்கு தன்னை தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தும்படி ஒப்பு கொடுக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதே 8ஆம் அதிகாரத்தினுடைய 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல நீ சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். போதும். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷருடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாய் இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை என்று கர்த்தர் சொன்னார். தேவனாகிய கர்த்தர் ரியலைஸ் பண்ணுகிற அளவிற்கு நோவாவின் செயல்பாடுகள் இருந்திருக்கிறது என்பதுதான் காரியம். அவன் பெயரிலேயே நீங்க பாக்குறீங்க, தேற்றும்படி வந்தவன். தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தின் குமுறலை, அவருடைய கஷ்டத்தை, அவருடைய வேதனையை தேற்றும்படியாக தன்னை காண்பித்தான். அவன் இந்த சந்ததியை திரும்பவுமாக தேவ சாயலில் உருவாக்கப்பட்ட மனுஷனை அவர் அழித்து முடித்து விடாதபடிக்கு அவர் சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படிந்ததினால அவன் தேவனாகிய கர்த்தரே தம்முடைய காரியங்களை ரியலைஸ் பண்ணும்படிக்கு அவன் காரியங்களை செய்கிறான். என் தேவன் சொல்லுகிறார், மனுஷனுடைய மனிதனுடைய எண்ணங்கள் நிச்சயமும் சிறு வயது தொடங்கி பொல்லாதவைகளாய் இருக்கிறது என்று சொல்லப்படும். மனுஷனுடைய நினைவு அப்படிதான் இருக்கும், அதை மாற்றவே முடியாது. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இனி இவர்களை ஒட்டுமொத்தமாக சங்கரிப்பதில்லை என்று நோவாவுக்கு உடன்படிக்கை பண்ணி கொடுக்கிறார். அதற்கு யார் காரணம்? நோவாங்கிற ஒரு ஆள் காரணம்.
இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற காரியம் உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நோவாவின் அனுபவம் வேணும். நீங்க வாழுகிற இடத்துல, நீங்கள் பணி செய்கிற இடத்துல, நீங்கள் வசிக்கிற இடங்களில, நீங்கள் பழகுகிற ஜனத்தின் மத்தியில, உன் குடும்பத்தின் மத்தியில அந்த கூட்டத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படியான அந்த அனுபவம், அந்த ஏக்கம், அந்த வாஞ்சை உன் இருதயத்துல இருக்க வேண்டும். வெறி மட்டும் இருந்தா பத்தாது. வெறி நாய்க்கு தான் இருக்கும், மனுஷனுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு இருக்க வேண்டிய காரியம் எல்லாம் அந்த ஜனத்தை ரட்சிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையின் வெறி. அது மேல போய் சீறிட்டு பாஞ்சிட்டு கத்திட்டு கூச்சல் போட்டு கிடக்க கூடாது. அது நம்மளுடைய இருதயத்தின் வெளிப்பாடுகளை காண்பிக்கும். நோவா அவன் உத்தமனும் நீதிமானுமாய் இருந்ததினால தேவனாகிய கர்த்தருடைய இருதயத்தின் வாஞ்சையை அவன் அறிந்து அவரை தேற்றும்படியாக புறப்பட்டான். தேவனாகிய கர்த்தர் செய்த காரியத்திற்கு அவரை திரும்பவும் மனஸ்தாபப்படும்படியாக அவன் காரியங்களை சரியாக அவர் சொன்னபடி நடத்தி முடித்தான். அந்த பேழை உண்டாக்கினதிலிருந்து, அந்த பேழைக்குள் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வருகிற வரைக்கும் நோவா தேவன் சொன்ன காரியங்களை அப்படியே செய்து கொண்டிருந்தான். அதனாலதான் திரும்பவும் தேவ சாயல உருவாக்கப்பட்ட மனுக்குலம் இருக்கிறது. இந்த நோவா ஒரு ஆள் மட்டும் இல்லைன்னா பாத்துக்கங்க, நம்ம இருந்திருக்கவே மாட்டோம். திரும்ப இந்த மனுக்குலம் வந்திருக்காது. இனி இந்த காரியங்கள் எதுவுமே இருந்திருக்காது. நோவா தேவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டு டோட்டலா அழிந்திருப்பானே, ஆனால் திரும்ப மனுஷன் என்கிற ஒரு சாயலை வந்திருக்க முடியாது. ஆனால் இந்த நோவா தான் இவைகள் எல்லாவற்றிற்கும் ஆதி காரணமாக இருந்தான். ஆனால் அதற்கு காரணம் என்ன? கர்த்தர் தேடும் போது அவர் தேடின காரியம் அவன் இடத்துல இருந்தது, நீதியும் உத்தமமும். இன்னைக்கு தேவன் தேடுகிற இந்த காரியம் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை தான் வாழ்றோமா? ஆண்டவர் சொல்லுகிறபடி அவருடைய வார்த்தையின்படி தான் ஜீவிக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? நம்மை பார்த்து நோவாவின் இடத்துல கொடுக்கப்பட்ட அந்த பெரிய ப்ராஜெக்டை போல ஒரு ப்ராஜெக்டை கர்த்தர் உன் கையில கொடுத்தா அவன் செய்தது போல் நீ செய்வாயா? அப்படியே அந்த காரியத்தை செய்தாலும் அவன் செய்து முடித்தது போல் நீ செய்து முடிப்பாயா? அந்த முடிவிலே தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த காரியத்தை இடத்துல கொடுத்தது நல்லது என்று நோவாவை பார்த்து சொன்னது போல உன்னை பார்த்து சொல்லும்படி அந்த காரியத்தை நிறைவேற்றுவாயா? ஸ்டார்டிங் ஒரு இடத்துல இருக்கு, எண்டு வேற ஒரு இடத்துல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படிதான். ஆரம்பம் ஒரு மாதிரியா இருக்கும். ஓ, இப்படித்தான் என் லைஃப் போக போகிறது, இப்படிதான் நான் ஆண்டவருக்காக அதை செய்ய போறேன்னு ஆரம்பிப்பேன். இடையில எல்லாம் வரும், ஒவ்வொன்றா வரும். புருஷன் வருவான், மனைவி வருவா, சபை வரும், காரியங்கள் வரும், மனுஷங்க வருவாங்க, பெருமை வரும், பதவி வரும், எல்லாம் நாசமா போயிடும். கடைசியில ஒண்ணுமே இருக்காது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்த இடத்துல இருந்து திரும்ப கடைசியில் அந்த பாயிண்ட்டுக்கு தான் வர வேண்டியது. வேதம் சொல்லுகிறபடி வாழாதவனுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. இந்த நோவா தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு அவர் சொன்ன காரியத்தை செய்வதில் மிக தெளிவுள்ளவனாக இருந்தான். அதனால தேவனாகிய கர்த்தர் அவனை கொண்டு திரும்பவுமாக மனு குலத்தின் மேல நம்முடைய உடன்படிக்கையை வைக்கும்படி காரியங்கள் நடந்தது. என்ன காரியத்தை செய்தார்? 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிக்கிறோம். உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேரையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துகள் பரிசந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களுக்கு இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாட்டுமானவை எல்லாம் ஜல பரிவர்த்தனால் சந்தரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கு இருக்கும் சகல ஜீவ ஜந்துகளும் நித்திய தலைமுறையில் சென்று நான் செய்கிற உடன்படிக்கையின் அடையாளமாக நான் என் வில்லை மேகத்தால் வைத்தேன். அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். போதும். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் மனுஷனோடு உடன்படிக்கையை ஏற்படுத்தினார். அதுக்கு மேல உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையிலிருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தமும் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஏற்பட்ட, உங்களிடத்திலிருந்து உருவான, உங்களிடத்தில் இருக்கிற, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட என்று சொல்லுகிற அந்த காரியத்தை நோவா உருவாக்கினார்.
தேவனாகிய கர்த்தர் நீதிமானும் அவன் உத்தமனுமாய் இருக்கும்போது அவனுக்கென்று சகல அதிகாரங்களையும் கொடுத்து அவனிடத்திலிருந்து இவைகள் உருவாக்கப்பட்டதாக திரும்ப கர்த்தர் வாங்குகிறார். தேவன் உருவாக்கின ஆதாமும் ஏவாளும் அதை இழந்து போனார்கள். அதற்கு பின்பதாக தான் ஒரு முறையான ஒரு சந்ததி, முறையான ஒரு திட்டம், முறையான ஒரு மனு குலத்தின் வாழ்வாதாரம் இவைகள் எல்லாம் உருவானதை நாம் அறிந்திருக்கிறோம். மனுஷனோடு உண்டாக்கின உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லை கர்த்தர் போடுகிறதை நாம் இந்த 13ஆம் வசனத்துல பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனுஷனை தேடுகிறார். நோவாவை போன்ற ஒரு மனுஷனை தேடுகிறார். நோவாவை போன்ற ஒரு மனுஷியை தேடுகிறார். அந்த காரியத்துல தான் நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை பார்ப்போம். அந்த மனுஷனுக்கு இருக்க வேண்டிய குணாதிசயங்கள், அடிப்படையான குணாதிசயம் உத்தமனும் நீதிமானுமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும். எப்போது செய்ய வேண்டும்? எல்லா எதிர்ப்புகளின் மத்தியில செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய வேண்டும். எதுவரை செய்ய வேண்டும்? முடிவு பரியந்தம் செய்ய வேண்டும். அதுதான் நோவாவின் அனுபவம். இந்த காரியத்தை செய்யாத எவனும் ஜலப்பிரளயத்தில் அழிய வேண்டியவன் தப்பி நிற்கிறான் என்பதாக அர்த்தம். நோவாவின் குடும்பமா வேணா இருக்கலாம் அவர்கள், நீ நோவாவின் மனைவியா கூட வேணா இருக்கலாம். என்னமோ பண்ணிட்டு போறான் போ, அவன் சொல்றான், வேற வழியில அவனை கட்டி தொலைச்சிட்டோம், அதனால அவன் கூட போய் தான் அவனும் கூட நீ பேழையில ஏறின ஆளா இருக்கலாம். God never needs that kind of person. நோவாவின் பிள்ளைகளாக இருக்கலாம். எங்க தாத்தா அப்பா சொன்னாரு, அதனால அவர் பேச்ச தட்டாம பேழையில ஏறி நாங்க உயிரோட வந்து அடுத்த சந்ததியில இருக்கிறோம். இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கோம். எங்க அம்மா அப்பா பரவாயில்ல, அவங்க ரொம்ப ஆண்டவர் பக்தி உள்ளவர்கள், ஆலயத்துல அப்படியாகும் இப்படியாகும், அதனால அவங்க சம்பாத்தியத்துல நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்படிதான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் பரவாயில்ல, ஏதோ எங்களுக்கு என்று சொத்து சம்பாதித்து வைத்து விட்டார்கள், அப்படி சொல்லி கொண்டு இருக்கலாம். பட் God needs a person like Noah. கர்த்தருடைய பார்வைக்கு டைரக்டா பொறுக்கி எடுக்கப்பட்ட மனுஷனா இருப்பான். தேவனுடைய பார்வைக்கு நேராக உத்தமனும் சன்மார்க்கனுமாய், உத்தமனாய், அவன் தேவனுக்கு பயந்த நீதிமானாய் இருக்க வேண்டும். அவன் தேவனுடைய பார்வைக்கு ஏற்றபடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிற பொறுப்பை செய்து முடிக்கிறவனாக, அதுல எந்த சங்கட்டமும் இல்லாம, சோர்வும் இல்லாம, கோபம் இல்லாம, வருத்தம் இல்லாம, வெறி இல்லாம அந்த காரியத்தை தெளிவாய் செய்து முடிவு பரியந்தம் செய்து முடிக்கிறவனாக இருக்க வேண்டும். போராட்டங்களுக்கு மத்தியில் நோவாவின் போராட்டம் எப்படி இருந்திருக்குமோ தெரியல, கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஒரு பக்கம் மிருகங்களை கலெக்ட் பண்ணணும், ஒரு பக்கம் ஜனங்களை கரெக்ட் பண்ணணும், ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், ஜனங்களுடைய காரியங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்குள்ள ஆண்டவர் வேற ஒரு காரியத்தை, இங்க வைக்காத ஜன்னல அங்க வைன்னு சொல்லியிருப்பார், வச்சிருக்கணும். கதவை இங்க வைக்காத அங்க வைன்னு சொல்லியிருப்பார், அதை செஞ்சிருக்கணும். கீழ் பூசுகிறாரு, பூசணும். கூட ஒரு ஆள் வந்து செஞ்சிருக்க மாட்டான். நம்ம எல்லாமே கடைசி வரைக்கும் ஆழ்விச்சே செஞ்சு பழகின ஆட்களுக்கு திடீர்னு ஒரு நாள்ல நம்ம எல்லா காரியத்தையும் செய்ய கஷ்டமா இருக்கும். நோவா என்ன புரிஞ்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவனே செய்திருப்பானாக இருக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்ல சொல்ல அந்த காரியத்தை கரெக்டா செய்துட்டு வந்தான். அவனுடைய காரியத்துல கடைசியில கர்த்தர் சொல்கிறார், உங்களிடத்திலிருந்து, உன்னிடத்திலிருந்து, உங்களுக்காக, உங்கள் நிமித்தமாக என்று கர்த்தர் பேசும்படியும், கர்த்தர் ஜனத்தோடும் உன்னோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தரை கொண்டு வந்து நிறுத்துறான். அதான் கிளைமேக்ஸ். வேலைக்குள்ள ஏறுறது பெரிய மேட்டர் கிடையாது. நம்மளா இருந்தா அப்ப நல்ல வேலை ஏறணும், மழை இப்படி கொட்டும் கொட்டு, நம்மளெல்லாம் ஆண்டவர் காப்பாத்திட்டாரு, அல்லேலூயா, அது இதுன்னு கோஷங்கள் எல்லாம் இருந்தாங்க. But that is not the matter. He generates the next generation. கர்த்தர் விரும்பினதை உருவாக்கும்படி, தேவனாகிய கர்த்தர் தன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணும்படி, அதற்கான அடையாளத்தை தேவ சமூகத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளுகிற அளவிற்கு நோவா தன்னை அவன் மறைவிடத்திலே இருந்த ஒரு பெரிய கதாநாயகனாக வேதத்திலே பேசப்படுகிறான். அவனிடத்திலிருந்துதான் தேவனாகிய கர்த்தர் அடுத்த ஒரு சந்ததியை உருவாக்குகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன? திரும்பமாக அந்த ஒரே வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். Why was Noah such a great person and a perfect man? Because அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். All the transaction was along with God. எல்லா தொடர்புகளும் அவனுக்கு தேவனோடு இருந்தது. நமக்கு தொடர்பு யாரோடு இருக்கிறது? கொள்ளை கூட்ட தலைவர்களோடு இருக்கிறது, ஏமாத்துக்காரர்களோடு இருக்கிறது, சூதுவாது நிறைந்தவர்களோடு இருக்கிறது, நம்மை காட்டிலும் கேடான ஜனங்களோடு இருக்கிறது, அநியாயம் செய்கிறவர்களோடு இருக்கிறது, அக்கிரமக்காரரோடு இருக்கிறது, பாவிகளோடு இருக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் அதிகாரிகளோடு இருக்கிறது, எல்லா விதமான கேடோடும் இருக்கிறது. அப்புறம் எப்படி நீ உத்தமனா இருக்க முடியும், நீதிமானா இருக்க முடியும்? நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார்.
இந்த வேதத்தோட வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பாருங்க. சில பழைய ஊழியக்காரர்கள்லாம் நீங்க பார்க்கும்போது பொது இடங்களுக்கு போகும்போது கையில ஒரு புதிய ஏற்பாடுகள் வச்சிருப்பாங்க. நம்மலாம் போய் உட்காந்து நியூஸ் பேப்பரை வாசிச்சுட்டு இருப்போம், இல்லைன்னா பக்கத்துல இருக்க மட்டும் அலப்பறம் பண்ணிக்கிட்டு இருப்போம், அல்லது இந்த செல்போன் இப்போ வந்திருக்கு இதை வச்சு நம்ம நோண்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவங்க புதிய ஏற்பாடை வாசிப்பாங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சே ஒரு 50 தடவை 100 தடவையாவது வாசிச்சு முடிச்சிருப்பாங்க. திரும்பவும் என்னத்தையா வாசிக்கிறாங்க. மற்றவர்களோட சஞ்சரிப்பு கிடையாது, அவ்வளவுதான். இதுல வாசிச்சு நீ தேர்ந்து, இதுல கை தேர்ந்து, இதுல மனப்பாடம் பண்ணி ஒண்ணுமே அதை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீ எதோடு கூட இணைந்திருக்கிற, in which you have the correspondence, into which you are connected. அதான் ரொம்ப முக்கியமான. அவன் நோவா கர்த்தரோடு கனெக்ட் ஆயிருந்தான், கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அதனால வசனம் சொல்லுகிறது நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீ எதோட கனெக்ட் ஆயிருக்கங்கிறத பாரு. நீ எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து மொபைல் வாங்கியிருந்தாலும் உன்னுடைய சிம்முக்கு பேர் சொல்லுவான் பிஎஸ்என்எல், ஏர்டெல், ஜியோவா, அதோட தான் தொடர்பு இருக்கும். நான் இவ்வளவு வச்சிருக்கேன் அதனால என் சிம்மு எல்லாத்தோடையும் கனெக்ட் ஆகாது. ஆனாலும் பிரச்சனை உனக்கு வந்துடும். இங்க வேதம் சொல்லுகிறது நோவா he was connected with God. அதனாலதான் அவனுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதனாலதான் அந்த பொறுப்பை அவனால நிறைவேற்ற முடிந்தது. அங்கே இருந்தவர்களுக்குள்ளே என்று சொல்லப்பட்டது. Totally collapsed, totally completely improper, but one person was connected with God. இங்க எல்லாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. If you are correct, you will make the next generation. If you are ready like Noah, you will be the generator of the next generation. வேதம் அதை தான் சொல்லுகிறது. நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நீதிமான்களில் ஒருவனாக அல்ல, இருந்த அவர்களுக்குள்ளே அவன் நீதிமானாக இருந்தான். You want to be the one among the group. You should not be one among the number of persons. நிறைய பேர்ல ஒருத்தனாக இருந்து பிரயோஜனம். The only one, அதான் நீ. அதுவாக கர்த்தர் நோவாவை வைத்திருந்தார். நம்மையும் கர்த்தர் அப்படி பார்க்க விரும்புகிறார்.